வணக்கம். பிரம்மசக்தி ஜோதிடம். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய பதிவு என்னென்னா, கிரகங்களுடைய பார்வை பற்றிய விளக்கத்தை நம்ம இதில் தெளிவாக பார்க்க போகிறோம். ஒவ்வொரு கிரகங்களுக்கும் சிறப்பு பார்வை அப்படிங்கிற ஒரு விஷயங்கள் உண்டு. அந்த விஷயங்களை பற்றி தெளிவான விளக்கத்தை நம்ம இந்த இதில் பதிவில் பார்க்கலாம். இப்போது கிரகங்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா, நவகிரகங்கள் அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் தெரியும். அது நான் முதல்ல சொல்லிடுறேன். நவகிரகங்கள் என்னென்னா, சூரியன், சந்திரன், செவ்வாய், புதன், குரு, சுக்கிரன், சனி, இது தவிர ராகு கேதுக்கள் அப்படிங்கிறது அப்படி சேர்ந்து மொத்தம் 9 நவகிரகங்கள் அப்படிங்கிறது நம்ம கணக்கில் வரும். இப்போது இந்த பார்வையை நம்ம எப்படி நம்ம நோட் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம இதில் தெளிவாக பார்க்கலாம். மொத்தம் நவகிரகங்களில் 7 கிரகங்களுக்கு மட்டும்தான் பார்வை பலன் உண்டு. ராகு கேதுக்களுக்கு பார்வை பலன் கிடையாது. இதை நம்ம முதல்ல எடுத்துக்கிறணும். அடுத்தது சூரியன், சந்திரன் அப்படிங்கிற கிரகங்களுக்கு 7ஆம் பார்வை மட்டும்தான். சூரியன், சந்திரன், சுக்கிரன், புதன் இந்த 4 பேருக்கும் 7ஆம் பார்வை மட்டும்தான். விசேஷ பார்வை அப்படிங்கிறது இவங்களுக்கு கிடையாது. சொல்கிறது உங்களுக்கு தெளிவாக புரியுதுங்களா? சூரியன், சந்திரன் அப்படிங்கிற கிரகங்கள், அப்புறம் சுக்கிரன், புதன் இவங்க 4 பேருக்கும் 7ஆம் பார்வை மட்டும்தான் அவங்களுக்கு உண்டு. அடுத்ததை நம்ம பார்க்க போகிறது செவ்வாய், குரு, சனி இவங்களுடைய பார்வை பலனை நம்ம எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு சொன்னால், எல்லா கிரகங்களுக்குமே 7ஆம் பார்வை அப்படிங்கிறது பொதுவான பார்வையாக வந்துடும். சூரியன், சந்திரன், செவ்வாய், புதன், குரு, சுக்கிரன், சனி இந்த 7 கிரகங்களுக்கும் 7ஆம் பார்வை அப்படிங்கிறது பொதுவான பார்வை. விசேஷ பார்வை அப்படிங்கிறது செவ்வாய், குரு, சனி இந்த கிரகங்களுக்கு மட்டும்தான் உண்டு. இந்த செவ்வாயினுடைய பார்வை அப்படிங்கிறது 7ஆம் பார்வை தவிர 4ஆம் பார்வையும் 8ஆம் பார்வையும் செவ்வாய்க்கு உண்டு. இதற்கான விளக்கத்தை நான் உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன். முதல்ல பார்வை என்னென்ன பார்வை அப்படிங்கிறத மட்டும் நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. செவ்வாய்க்கு 4, 7, 8ஆம் பார்வை அப்படிங்கிறது விசேஷ பார்வை. அடுத்தது குருவை பொறுத்தளவில் 5, 7, 9ஆம் பார்வை அப்படிங்கிறது உண்டு. சனி கிரகத்துக்கு 3ஆம் பார்வை, 7ஆம் பார்வை, 10ஆம் பார்வை அப்படிங்கிறது உண்டு. இதை நம்ம நோட் பண்ணிக்கிறது. அதாவது விசேஷ பார்வைகளில் இந்த செவ்வாய், குரு, சனி இவங்களுக்கு மட்டும்தான் விசேஷ பார்வை அப்படிங்கிறது உண்டு. இந்த கிரகங்களில் ஏன் 4ஆம் பார்வை, 8ஆம் பார்வை செவ்வாய் பகவானுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறத நான் ஒரு விளக்கமாக சொல்கிறேன். இந்த விசேஷ பார்வை உள்ள கிரகங்களுக்கான முக்கிய பார்வைக்கான பலன் அப்படிங்கிறத நான் தெளிவாக சொல்கிறேன். இப்போ நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. செவ்வாய் பகவான் அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா, இந்த செவ்வாய் பகவானுக்கு பொதுவாக நம்ம செவ்வாய் எதுக்கு சொல்லுவோம்? வீடு, வண்டி, வாகனம், சொத்துக்களுக்கு காரக கிரகம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? இந்த 4ஆம் இடத்துக்கு அதிகமான பொறுப்பு வைக்கக்கூடிய கிரகம். அதுலேயே நிறைய காரகத்துவங்கள் உண்டு. 4ஆம் இடத்துலையே புதனுக்கு காரகிரகம் உண்டு. ஏன்னா கல்வியை தரக்கூடியது அவர் தான். இப்போ நம்ம அந்த பார்வை, விசேஷ பார்வைக்கு மட்டும் அர்த்தம் என்ன அப்படிங்கிறத பார்த்துக்கலாம். இங்கே 4ஆம் பார்வை அப்படிங்கிறது செவ்வாய்க்கு அதிகப்படியான காரகத்துவங்கள் செவ்வாய் 4ஆம் இடத்துக்கு உள்ளதுனால அந்த காலபுருஷ தத்துவ பிரகாரம் நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. 4ஆம் இடம் வருது வீடு, வண்டி, வாகனம். இதுக்கு 4ஆம் பார்வையை எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் இந்த 8ஆம் பார்வை எப்படி நோட் பண்ணுறது அப்படின்னா, காலபுருஷ தத்துவ பிரகாரம் 8ஆம் இடத்திற்கு பொறுப்பு வைக்கக்கூடிய கிரகம் அப்படிங்கிறது, அதாவது ஆட்சி பெறக்கூடிய கிரகம் செவ்வாய் பகவான். இந்த செவ்வாய் 8ஆம் இடத்திற்கு அப்படிங்கிறது காலபுருஷ தத்துவ பிரகாரம் செவ்வாய் தான் அதிபதியாக வருவார். ஸோ அவருக்கு 8ஆம் பார்வை அப்படிங்கிறது ஸ்பெஷல். 8ஆம் இடம் அப்படிங்கிறது என்னது? ஆயுள் ஸ்தானத்தை குறிக்கும். அதே போல் தேவையில்லாத அசிங்க அவமானங்கள் கொடுக்கக்கூடியது. அதாவது மர்ம உறுப்பை குறிக்கக்கூடிய இடம். மறைவு ஸ்தானம் அப்படிங்கிற பேர். நிறைய விபத்து கண்டம் கொடுக்கக்கூடிய இடமும் அதுதான். ஸோ அந்த 8ஆம் இடத்திற்கு அந்த காலபுருஷ தத்துவ பிரகாரம் அவருடைய ஆட்சி வீடாக வர்றதுனால 8ஆம் பார்வை அவருக்கு, அதாவது அது 4ஆம் இடம் அப்படிங்கிறது சொத்து இதை குறிக்கக்கூடிய இடம். 8ங்கிறது இந்த காலபுருஷ தத்துவ பிரகாரம் வரக்கூடிய இடம் அப்படிங்கிறதுனால அந்த பார்வை ஸ்பெஷல் பார்வை அவருக்கு உண்டு. குரு அப்படிங்கிற கிரகத்திற்கு அதே போல் 5ஆம் இடத்திற்கு பொறுப்பு வைக்கக்கூடிய கிரகம் அப்படின்னு சொல்லக்கூடியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா குரு தான். ஏன்னா குரு குழந்தைக்கு காரகிரகம். 5ஆம் இடத்துக்கு காரகிரகம் குரு. அதனால் விசேஷ பார்வை அவருக்கு உண்டு, 5ஆம் பார்வை அப்படிங்கிறது. இந்த 9ஆம் பார்வை எப்படி விளக்கம் நம்ம எடுத்துக்கிறது அப்படின்னு சொன்னிங்கன்னா, காலபுருஷ தத்துவ பிரகாரம் பார்த்தீங்கன்னா 9ஆம் இடத்திற்கு ஆட்சி விட வருதும் அந்த 9ஆம் இடத்திற்கு பொறுப்பு வைக்கக்கூடிய கிரகமாக குரு பகவான் வர்றதுனால அவருக்கு 9ஆம் பார்வைங்கிறது விசேஷமாக வருது. அடுத்தது பார்த்தீங்கன்னா சனி பகவானை நம்ம எடுத்துக்கிட்டோம்னா, சனி பகவான் இப்போ நான் குருவுக்கு நான் விளக்கம் கொடுத்த மாதிரி சனிக்கு நான் விளக்கம் கொடுக்கணும் இல்லையா? இப்போ குரு பார்த்தீங்கன்னா 5, 7, 9 அப்படிங்கிறத நீங்கள் நோட் பண்ணிக்கலாம்.
தகப்பன் அப்படிங்கிற காரக கிரகம் அப்படிங்கிறது சூரியன் சரியில்லாத அமைப்பு ஜாதகத்தில் கூட குரு நல்ல பலமாக இருந்ததுன்னு சொன்னீங்கன்னா நிச்சயமாக அவங்களுக்கு வந்து தந்தையின் மூலம் நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும். தந்தை மூலம் அதனுடைய அதிர்ஷ்ட சொத்துக்கள் வாய்ப்புகள், நல்ல தந்தை அமையக்கூடிய வாய்ப்புகள்லாம் அந்த ஜாதக பிரகாரம் அவங்களுக்கு இருக்கும். இதுக்கு வந்து காரணம் இந்த காலபுருஷ தத்துவமும் ஒரு காரணம் அப்படிங்கிறத நீங்கள் எடுத்துக்கலாம். விசேஷ பார்வை இவங்களுக்கு 5, 7, 9 அப்படிங்கிறத நீங்கள் நோட் பண்ணிக்கலாம் குரு பகவானுக்கு. அடுத்தது சனி பகவான். சனி பகவானுக்கு 3, 7, 10 அப்படிங்கிறத நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. விளக்கம் நான் சொல்கிறேன். அப்படி 3ஆம் இடம் அப்படிங்கிறது என்ன விஷயத்துக்காக நம்ம சொல்லப்படுறோம் அப்படின்னா, 3ஆம் இடத்துக்கு முயற்சி ஸ்தானம் அப்படிங்கிறது உண்டு, வீரியஸ்தானம் உண்டு. இதுக்கெல்லாம் வந்து காரக கிரகம் அப்படிங்கிறது நம்ம எடுத்துக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த 3ஆம் பார்வை அவருக்கு கொடுக்கல. துணை ஆயுள் ஸ்தானம், ஆயுள் ஸ்தானம்ங்கிறது 8. அந்த ஆயுள் ஸ்தானத்துக்கு துணை ஆயுள் ஸ்தானமாக வரக்கூடியது 3ஆம் இடம். அப்போ இந்த 3ஆம் இடத்திற்கு ஆயுள் ஸ்தானத்துக்கு பொறுப்பு வைக்கக்கூடிய கிரகம் அப்படிங்கிறதுனால அந்த 8ஆம் இடத்துக்கு ஏற்கனவே செவ்வாய் அவருக்கு பார்வை அப்படி விசேஷ பார்வை அவருக்கு கொடுத்ததுனால சனி பகவானுக்கு வந்து 3ஆம் பார்வை அப்படிங்கிறது விசேஷமான அமைப்பில் வருது. புரியுதுங்களா? 3ஆம் இடம் அப்படிங்கிறது துணை ஆயுள் ஸ்தானம் அப்படிங்கிறதுனால இவருக்கு வந்து 3ஆம் இடம் பார்வை அப்படிங்கிறது சனி பகவானுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. 7ஆம் பார்வை எல்லா கிரகங்களுக்கும் பொதுவான பார்வை, அதை நம்ம கணக்கில் எடுத்துக்க வேண்டாம். அடுத்தது 10ஆம் பார்வை அப்படிங்கிறது வந்து கர்மகாரகன் அப்படிங்கிற ஸ்தானத்துக்கு 10ஆம் இடம்ங்கிறது கர்மஸ்தானம் சொல்லுவாங்க, அதாவது தொழில் ஸ்தானம் அப்படிங்கிறது சொல்லுவாங்க. காலபுருஷ தத்துவ பிரகாரம் 10ஆம் இடத்திற்கு அதிபதியாகவும் 10ஆம் இடத்துக்கு காரகம் வைக்கக்கூடிய கிரகமாக சனி பகவான் வர்றதுனால அவருக்கு 10ஆம் பார்வை விசேஷம் அப்படிங்கிறத நீங்கள் எடுத்துக்கலாம். இப்போது நான் சொல்கிறது உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இன்னொரு வாட்டி சொல்கிறேன். சூரியன், சந்திரன், சுக்கிரன், புதன் இந்த கிரகங்களுக்கு 7ஆம் பார்வை மட்டும்தான். செவ்வாய், குரு, சனி இந்த 3 கிரகங்களுக்கும் விசேஷ பார்வை உண்டு. 4, 7, 8 அப்படிங்கிறது செவ்வாயினுடைய பார்வை. குரு அப்படிங்கிறவருக்கு குரு பகவானுக்கு 5, 7, 9ஆம் பார்வைங்கிறது விசேஷ பார்வை. சனி பகவானுக்கு 3, 10 விசேஷ பார்வை. 7ஆம் பார்வைங்கிறது பொது பார்வையாக வந்துடும். 3, 10 அப்படிங்கிறது விசேஷ பார்வையாக வந்துடும். இப்போ உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அதே போல் இப்போ ராகு கேதுக்களை பற்றி நம்ம சொல்ல போனோம்னா அவங்களுக்கு வந்து வீடு அப்படிங்கிறது எதுவுமே கிடையாது. சரிங்களா? வீடு அப்படிங்கிறது கிடையாதனால அவங்களுக்கு வந்து பார்வை பலனை நம்ம எடுத்துக்க தேவையில்லை. முழுமையான பார்வை அப்படிங்கிறது சொல்கிறது வந்து ஒவ்வொரு சில புத்தகங்களில் 3, 11 பார்வை அப்படிங்கிறது தான் இருக்கக்கூடிய இடத்துலேருந்து இந்த பக்கம் வலப்பக்கம் 3ஆம் பார்வையாகவும் இடது பக்கம் 3ஆம் பார்வையும் பார்க்கும் அப்படிங்கிறது ஒரு சில நூல்களில் இருக்குது. அதுக்கான முழுவான பதிவு அப்படிங்கிறது நம்ம தெளிவாக எடுத்துக்க முடியல அப்படிங்கிறது தான் போய்கிட்டு இருக்குது. ஸோ ராகு கேதுக்களுடைய பார்வையை நீங்கள் கணக்கில் எடுத்துக்க வேண்டாம். இந்த 7 கிரகங்களுக்குடைய பார்வையை நீங்கள் கணக்கில் எடுத்துக்கோங்க. அடுத்ததை நம்ம பார்க்க போகிறது ராகு கேதுக்கள் எப்படி பலன் அளிக்கும் அப்படிங்கிறத அடுத்த பதிவில் நம்ம தெளிவாக பார்க்கலாம். இந்த பதிவில் கிரகங்களுடைய பார்வை பலன் பற்றி உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுடைய ஜாதக பிரகாரம் எந்த இடத்துல கிரகங்கள் இருக்குது, எந்த பார்வையை எப்படி எடுத்துக்கிறங்கிற சந்தேகங்களை நீங்கள் வந்து உங்கள் கமெண்ட் பாக்ஸில் போடலாம். உங்களுக்கு நான் விளக்கம் அளிக்கிறேன். உங்களுடைய டேட்டு, டைமு, பிளேஸு இதை மட்டும் நீங்கள் வந்து ஷேர் பண்ணிவிட்டு உங்களுடைய முழு ஜாதக பலனை நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா வாட்ஸ்அப் மூலமாக என்ன நீங்கள் தொடர்பு கொண்டு உங்களுடைய ஜோதிட ஆலோசனைகளை குறைந்த கட்டணத்தில் பெற்றுக்கொள்ளலாம். நன்றி, வணக்கம்.